சுவாமி, நம் குழந்தையின் செயல்களை பார்க்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவன் செய்யும் குறும்புத்தனங்களை பார்க்கும் பொழுது வயதுக்கு மீறியதாகவே இருக்கிறது. யசோதா, ஸ்ரீமன் அருளால் நமக்கு இந்த பாலகன் பிறந்திருக்கிறான். புலவர்கள் பல பெயர்களை சூட்டினார்கள். அவன் அருளால் பிறந்ததால் கிருஷ்ணன் என்றும், கோகுலத்திலே பிறந்ததால் கோபாலன் என்றும், பச்சை நிறத்தில் இருப்பதால் பச்சைமால் என்றும் பல பெயர்களை சூட்டினார்கள். ஆனால் காண்போரை கவர்ந்தெழுக்கும் கவர்ச்சியும் கருணை உள்ளமும் கொண்டவனுக்கு கண்ணன் என்ற பெயரே மிக பொருத்தமாக அமைந்துவிட்டது. நம் அன்பு கண்ணன் பிறந்ததிலிருந்து இந்த ஆயர்பாடியை ஆனந்த கூத்தாடுகிறது. சுவாமி, ஆயர்பாடியில் பால் இல்லாமல் இருக்க பசுக்களிடம் அதிகமாக பால் சுரக்கிறதா? கோகுலத்தில் இனி பஞ்சமே இல்லையாம். எல்லோருமே சொல்லுகிறார்கள். எல்லாம் நம் கண்ணன் பிறந்த நேரம் தானாம். சுவாமி, நாளை நம் கண்ணனை வாயார புகழ்ந்து பாட அரண்மனைக்கு எல்லோரும் வருகிறார்களாம். எல்லாம் அந்த நான்மகளின் நல்லொருளாதான். குடிமக்கள் குதூகலமாக இருக்கிற எண்ணி பார்க்கையில் என் உள்ளம் பெருமை அடைகிறது. அவர்கள் உள்ளத்தில் ஓடும் இன்ப வெள்ளத்தால் நம் பாலகனை தாளாட்டட்டும். அவர்கள் அன்பால் அவனை நீராட்டும். நாளை நம் அரண்மனையை சொர்க்கலோகமாக மாற்ற ஏற்பாடு செய்கிறேன். முத்தம்மாவை பார்த்தாயா? நம் தலையை கண்டதும் நிலை இறந்து போட்டு விட்டார். உட்கார், சாப்பிடுவோம். தெரியாது. என் உடம்ப பார்த்த உடனே என் பசியெல்லாம் தீந்து போச்சு. உலகத்திலேயே ஒன்னே போல பைத்தியக்காரன் எவனுமே இல்ல. தெரியாமடே கொடுத்து வச்சு எவன் இல்லைன்னு சொல்ல வந்தேன். மதியானா, என் மனைவி பத்தி எதுவும் பேசுன மண்டை மன்னிச்சிருப்பா. முத்தம்மா, முத்தம்மா, இவன் தான் என் நன்மை மதிவானே. உன் பதிவிரத தன்னை பற்றி அவனிடம் முன்னாலே சொல்லி இருந்தேன். உன்னை பற்றி உன் கையால் சாப்பிட வேண்டும் என்று வந்தான். உன் தரிசனத்தை கண்டால் அவனுக்கு சாப்பிட்டது போல் ஆகிவிட்டதா? சரி சரி, நீங்க சாப்பிடல, போங்க, நீங்க சாப்பிடுங்க. முத்தம்மா, அதற்கென்ன அவசரம்? கொஞ்சம் பேசிக்கிட்டு அப்புறமா சாப்பிடுறேன். முத்தம்மா, என்ன உன்னை அடைய நான் என்னதான் செய்தேனோ? ஆமா முத்தம்மா, என்ன? நீ எனக்கு மனைவி இல்ல, நீ தெய்வம். நீ தெய்வம். ஐயோ கடவுளே, இதையே தானே ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, தெய்வம் தெய்வம்னு. முத்தம்மா, உன்னை போலாம வேறு எவ்வளவு புகழ்வேன்? வேற என்ன செய்யணும்? வேற என்ன செய்யணும்னு தெரிஞ்சா நான் எப்படி இருக்கேன்? பஞ்சுமத்தை கனியே, ஏன் பஞ்சவர்ண கிளியே, பஞ்சுமத்தை கனியே, பஞ்சவர்ண கிளியே,
செய்வேனும். பத்தினி முத்தம்மா என் பழுது கொட ரத்தினமே, இங்க பார்த்தவன் நான் தானே. உன்னை பற்றி பாடாம வேற யாரை பற்றி பாடுவது? பத்தினியே உன்போர் இத்தரை மீறினில் மற்றவர் யார் வருவார்? தம்ம பத்தினியே. முத்தம்மா, நான் புகழ்வது வீட்டில், ஆனால் உன் பேர் நாடெல்லாம் தெரிய வேண்டும். மண்ணுலகில் உன்னை போல் ஒரு பெண்ணுண்டோ என்ன சொல்லி புகழ்ந்தே நான் பத்தினியே. உன் புகழ் மூங்கிடும் மூன்று உலகிலும். அமைச்சரே, ஆயர்வாடியில் நந்தகோபாலன் அரண்மனையில் வளரும் கண்ணனை பற்றி தாங்கள் அறிந்ததுண்டா? அறிந்தேன் மன்னவா. அவன் பிறந்ததிலிருந்து அந்த நந்தவனமே ஆனந்தத்தில் கூத்தாடுகிறான். அமைச்சரே, போதும், நிறுத்துங்கள். அந்த பொடியினை பற்றி புகழ வேண்டாம். அணையப்போகும் சுடரொளி கொஞ்சம் பிரகாசமாகத்தான் எரியும். அதுபோல் பிஞ்சிலே வெதும்ப போகும் அந்த பாலகனை பாரோர் புகழ்வில் வியப்பொன்றும் இல்லை. ஆளியிலே ஆனந்த சயனம் கொண்டவன் இந்த தாளியிலே ஆனந்த கூத்தாடுகிறான். காளியை கேலியாக்கி என்னை கேலி செய்து விட்டான். அவன் கதை இன்னும் சற்று நேரத்தில் முடிந்துவிடும். மன்னா, பிறந்திருப்பது நாராயணன் என்பதால் என் உள்ளமே தடுமாறுகிறது. அமைச்சரே, கம்சன் அந்த கைவனின் கண்ணை அடிபடுவான் என்று எண்ணுகின்றீர்கள். 33 கோடி தேவர்களையும் ஆட்டி படைக்கும் சர்வ வல்லமை படைத்த கம்சனை அந்த கைவனின் கால்களிலே விழுவான் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள். 8 திக்கும் என் கணேசனுக்கு காத்திருக்கும் வேளையில் அந்த இடையர்குல ஈரனுக்கு என் சிரம் தாழுமா? வணங்கினேனோ அந்த வகையற்றவனை. இனி அவனை தீர்த்து கட்டுவதுதான் என்னுடைய முதல் வேலை. தளபதி, அரசே, அந்த மாயாவியை அழைத்து வா. அழைத்து வருகின்றேன் மன்னவா, அழைத்து வருகின்றேன். மாயாவி, வணக்கம் அண்ணா. தாங்களை அழைத்ததன் காரணம் யாது? ஆயர்வாடியிலே கண்ணன் என்று ஒருவன் பிறந்திருக்கிறார். அந்த பிஞ்சு மகனுக்கு நஞ்சு பாலூட்டி என் நெஞ்சிலே கொழுந்து விட்டறியும் ஆராத்திக்கு இரையாக்க வேண்டும். வஞ்சனையால் அந்த வஞ்சகனை வதைக்க வேண்டும். நெஞ்சிலே நச்சு பாலேந்தி ஆயர்குல பெண்ணாக உருமாறி அவனை தாளாட்டி மேலாத தூக்கத்திற்கு ஆளாக்க வேண்டும். போகிறேன், அவனை கொன்று மகிழ்ச்சியோடு வருகிறேன். நயவஞ்சகனின் பெயரை என் சபையிலே உரைப்பவன். அவச்சாரம் கம்சா, அந்த மாமுனியின் மீதுள்ள கோபம் அந்த மாயன் மீதா திரும்பியுள்ளது. நாரதா, அந்த சதிகாரனின் பெயரை என் சபையிலே உரைக்க கூடாது. இத்தகைய வஞ்சனத்திற்கு காரணம் யாது? கடலிலே பாம்பு குடையிலே குடிகொண்டிருந்தவன் இன்று கோகுலத்திலே வெறி கொண்டு அலைகிறான். கதை இன்னும் சற்று நேரத்தில் முடிய போகிறது. புரியவில்லை கம்சா, சற்று விளக்கமாக சொல்ல. நாரதா, உன் விளையாட்டை என்னிடமே காட்டுகிறாயா? நாவிலே அவன் நாமத்தையே உளறிக் கொண்டு திரியும் உனக்கா அவனை பற்றி தெரியாது என்கிறான். அவச்சாரம், நான் ஒன்றும் தப்பாக கேட்டு விடவில்லையே. நாரதா, பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருப்பதாக கூறினாய். அவன் கோகிலத்திலே கோபியர்களோடு கொஞ்சிக் கொண்டனவாய் இருக்கிறான். பொய் சொல்வதுதான் ஒரு உடன்பிறப்பாயிற்று.
உண்மையை சொல்வாயா? கம்சா, பலர் என்னை பொய்யன் என்றாலும் உன்னிடம் நான் உண்மையைத்தான் உரைப்பேன் என்பதை மறந்து விட்டாயா? என் இரு கண்களாலும் அந்த திருமூர்த்தியின் சயனத்தை பார்த்து விட்டுதான் வருகிறேன். நாரதா, உன் போதனையை நிறுத்து. பரமன் நெஞ்சுட்டான், பார்வதியால் உயிர் நீண்டான். பரந்தாமன், உன் பரந்தாமன் நச்சுப்பாலோடு அழியும் காட்சியையும் உன்னிரு கண்களால் பார்த்துவிட்டுத்தான் போயேன். சரி, உன் ஆணைப்படியே எது என்பதை நானும் பார்த்து விட்டு போகிறேன். அந்த சோலைக்குள்ள வருவேன்னு நானும் ரொம்ப நாளா காத்திருந்து பார்த்தேன். உன்னை காணாம என் உடம்பே நூலா இழைச்சி போச்சு. சுத்தமா கொஞ்ச நாளா உன்னை அந்த பக்கம் காணலையே. ஏன்? நான் இப்ப வியாபாரத்தை விட்டுட்டேன்ல. அப்போ என் மேல வச்சிருந்த ஆசையை விட்டுட்டியா? போயா, அதை என்னால விட முடியுமா? அது எப்பவும் உன் நினைப்புதாயா. உன்னை நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கமே வரல. ஏன் இருந்தேன் தெரியுமா? அதனாலதான் இன்னைக்கு உன் வீட்டுக்கே தேடி வந்துட்டேன். முத்தம்மா, உன்னை நினைச்சு நினைச்சு நானும் ஒரே ஏக்கமா தான் இருக்கேன். முத்தம்மா, என்னையா? முத்தம்மா, என்ன? முத்தம்மா. ஐயையோ, என்னையா? பாடி மச்சினியே ஒரு தேடி மச்சினியே குனிஞ்சா நிமிந்தா மனம் தீப்புட்டிக்குது அணைச்சு கொள்ளடியோ. சீனி சக்கரையே சிரிப்புன்னு சேத வைக்கிறியே. அசந்தா அசந்தா மன பூத்திருக்குது பறிச்சு கொள்ளுவியே. முத்து முத்த பெய்ய மழை தண்ணே நானே அந்த மூங்கில தொங்குதடி தண்ணே நானே. முத்துமழை பறிச்சு தாடா தந்தேன நானே. நான் முப்பத்திய போட்டு போவே தந்தேன நானே. வெள்ளி வரும் நேரத்திலே தண்ணே நானே நீ வெடி கட்டி வந்துடடி தண்ணே நானே. கட்டி கட்டி வந்தேடா தந்தேன நானே. இந்த வேலைய வேடிக்கை பார்த்தேன நானே. ஏடி வச்சு என் உசுரை எட்டி பார்க்காத மிச முழிச்சு கிச்சு படப்பாட. புத்தனூர் கம்மாயிலே தண்ணே நானே நீ குளிக்கையில பார்த்திடுவேன் தண்ணே நானே. குடுக்கையில பார்த்து பட்டா தந்தேன நானே. நீ போய் கட்டி கும்பிடுவ தந்தேன நானே. மொத்தத்துல காவலுக்கு தண்ணே நானே நீ பச்சை செல்ல கட்டி வாடி தண்ணே நானே. முச்சக்காய் வடிக்கும் முன்னே தந்தேன நானே. நான் விட்டு விட்டு வைக்கும் போது தந்தேன நானே. கிரிக்கி போட்டு என் வயசை துடிக்க வைக்காதே என்ன தடுக்கி விட்டு ஊரு சனம் சிரிக்க வைக்காதே. சோழ சோழ ஆவிடுச்சு ஆவனுக்கு கொட்டு அந்த பராசில போய் வந்தாளக்கா. முத்தம்மா
தன்னே நானே நீ புல்லருக்க வந்துடடி தன்னே நானே ஆட்டுக்கட பக்கத்தில் தண்ணி நானே நாம குடிக்கட போட்டுக்கலாம் தண்ணி நானே பழையறி கெட்ட போல பாக்குது கண்ணு சுரக்கத்தை சுத்தி சுத்தி தாக்குது பொண்ணு முத்தம்மா முத்தம்மா யார் முத்தம்மா யாரு முத்தம்மா கதவுதர. ஐயோ முத்தம்மா இப்ப நான் என்ன செய்வேன் முதலாளா வீட்டுக்கு வந்தேன் ஏ முத்தம்மா கதவுதர. ஐயோ முத்தம்மா 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 ஐயோ முத்தம்மா கதை உழைச்சிட்டு வந்துடுவேன். முத்தம்மா 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 உள்ள என்ன பண்ணி விட்டுருக்க? என்ன பண்ணி விட்டுருந்த? ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? ஆ? யாரு இது? சாமி தாங்கள் யாரு? அப்பனே மகனே யாரை பார்த்து மகனே என்கிறாய் நீங்கள் தானே என்னை அப்பன்னு சொன்னீங்க. சாமி தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? சம்போ மகாதேவ் மேலே 7 லோகம் கீழே 7 லோகம் ஆக 14 லோகம் இந்த பரமபுத்திரன் பாதம் பட்ட இடம் ஓஹோ, பழஞ்சாமியா? ஆமா சாமி, தலைமுறை தலைமுறையா இருக்கு உங்களுக்கு. ஏன் இந்த தலைமையில் நினைக்கவில்லை? சம்போ மகாதேவ் அப்பனே என்னை போல் முற்றும் துறந்த முனி இந்த உலகில் எவரும் இல்லை அதனால் என் முடி நரைக்கவில்லை ஆமா சாமி, சாமிக்கு தாடி எங்கே? நான் யாருக்கும் பயந்த பேடி இல்லை மகனே அதனால் எனக்கு தாடி இல்லை சாமி என் வீட்டை தேடி வந்த காரணம் என்னவோ? ஒரு மாபெரும் குறை உன் மனைவியை வாட்டிக் கொண்டிருக்கிறது குறையா? அப்படி எனக்கு எதுவும் இல்லை சாமி. பத்தினி என் மனைவி என் பக்கம் இருக்கும்போது எனக்கு என்ன குறை? மகனே பிள்ளை இல்லா குறை உன் மனைவியை மிகவும் வருத்திக் கொண்டிருக்கிறது ஓஹோ, மறந்தே போயிட்டேன் சாமி. நீ மறந்ததால் தான் உன் மனைவி என்னை அழைக்கிறாள் சாமி சீக்கிரம் ஒரு குழந்தையை கொடுங்கள். மகனே அவசரப்படாதே இன்னும் சில மாதத்திற்குள் உன் மனைவிக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன் என்னை போலவே இருப்பான் நமச்சிவாய் நமச்சிவாய் உன்னை போலவே இருப்பான் முத்தம்மா சாமி பசியோடு இருப்பாங்க, சாதம் கொடு. அப்பனே அந்த கரியை நினைத்து வாழும் நான் அரிசி சாப்பாடு சாப்பிடுவது இல்லை ஓஹோ, சாமிக்கும் சக்கரை வியாதி உண்டோ? யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறார் மன்னிக்கிறேன் சாமி. அப்பனே நான் போகும் நேரமாகிவிட்டது பெண்ணே உனக்கு குறை இருக்கும் நேரத்தில் என்னை அழை நானே வருகிறேன் அப்பனே சற்று அந்த பக்கம் நோக்கு இங்க ஒண்ணும் தெரியல சாமி. முத்தம்மா முத்தம்மா சாதாரண சாமி இல்ல, பெரிய சாமி. ചിരി തൂകി കളിയാടി വാവാ
குத்தி கொஞ்சி கொஞ்சி வா வா கண்ணா பிச்ச வச்ச குழஞ்சாடி வா வா கண்ணா முட்டு குத்தி கொஞ்சி கொஞ்சி வா வா கண்ணா பிச்ச வச்ச குழஞ்சாடி வா வா கண்ணா 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 சுவாமி, சுவாமி, கண்ணனை காணவில்லையே சுவாமி. எனக்கு என்னமோ பயமாக இருக்கிறது. கண்ணனை காணவில்லை சுவாமி. இங்கேதான் தூங்க வைத்திருந்தேன். எங்கேயாவது விளையாடி கொண்டிருப்பான், நன்றாக தேடிப்பார். இல்லை சுவாமி, ஏதோ ஒரு முரட்டு குரல் கேட்டது. எனக்கு என்னமோ பயமாக இருக்கிறது சுவாமி, பயமாக இருக்கிறது. இது யார்? இவன் எப்படி இங்கு வந்தான்? இவன் அரக்கன் அல்லவா? இவனை கொன்றது யார்? சுவாமி, எல்லாம் அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கு இருக்கும். சுவாமி, பால்மணம் மாறா பச்சிளம் குழந்தைக்கு பங்கு விளைவிக்க வந்தவனை பரலோகம் அனுப்பியதே அந்த பச்சை மாறாகத்தான் இருக்கும். யசோதா, கண்ணன் மீது இனி நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவன் கருணையை கண்டு அவனை அழிக்க எந்த பாவியோ சதி செய்திருக்கிறான். சுவாமி, நாம் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே. பிறகு எதற்கு நமக்கு இத்தனை துன்பம் நேர்ந்தது? நமக்கு விரோதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம் அன்பு செல்வத்தை அழிக்க வேண்டும் என்று அரக்கனை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த மாயவனின் அருள் இல்லை என்றால் இப்போது நம் கண்ணன் அழிந்திருப்பான். ஆமாம் சுவாமி, அந்த அருள் ஜோதி மீது நாம் வைத்திருக்கும் பக்தியால் தான் நம் பாலகன் காப்பாற்றப்பட்டார். நாராயணா, இன்னும் இன்று என் குழந்தையை காத்தது போல் என்றும் என் குழந்தையை காப்பது உனது பொறுப்பு, உனது பொறுப்பு. மடிந்து விட்டார் நம் மாயாவி. என்ன? மாயாவி மடிந்து விட்டானா? அவனை கொன்றது யார்? கண்ணனா? பால்மணம் மாறா பாலகன் இமய மலை போன்ற என் மாயாவியை கொன்று விட்டானா? சிறு நரி சிறுத்தையை வென்று விட்டதா? நாயனா! நாயனா! அவச்சாரம் கம்சா கண்ணனை அழிக்கும் காட்சியை கண்டுவிட்டு போக சொன்னார். ஆனா இப்போது நாரதா, எரிகிற நீ தீக்கு எண்ணெய் வார்க்கிறாயா? அவச்சாரம் நாம் ஒன்றும் தட்பாக கேட்டு விடவில்லையே. என்னை நீ தாமதப்படுத்தினாய். சரி, என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என்றிருந்தேன். பூனையை கொல்ல யானை அனுப்பியிருக்கிறேன் என்றாய். இப்போ யானையே மடிந்து விட்டது. இனி ஒரு சேனை அனுப்ப போகிறாய். நாரதா, கேலி வேண்டாம். ஒரு சிறு பயனை அழிப்பதற்கு என் செய்திகள் எதற்கு? மாயாவியை மடிய வைத்தவன் சிறுவனா? சிந்தித்துப்பார் கம்சா, சிந்தித்துப்பார். உன் எதிரி அழிக்க மற்றவர்களை ஏவானேன். நீயே நேரி சென்று அவனை கண்டு கொன்று விட்டுவாயா? நாரதா, நான் போக முடியாத இடம் என்று அறிந்துதானே அவன் அங்கு வருகிறான். அவ்வளவு வல்லமை படைத்தவனாக இருந்திருந்தால் அவன் இந்த மதுராபுரியில் அல்லவா வாழ்ந்திருக்க வேண்டும். இங்கே மட்டும் அவன் வந்திருப்பானே, ஆனால் எப்போதோ வெட்டி வீசியிருப்பேன். இனி உன் முடிவுதான் என்ன? நாரதா, அந்த கண்ணனை அழிக்கும் வரை உணவில்லை, உறக்கமில்லை, என் நெஞ்சுக்கு அமைதியும் இல்லை. நல்லது, நானும் பொறுத்திருந்து பார்க்கிறேன். எது வந்தாலும் சரி,
உன் உயிரை மட்டும் பார்த்துக்கொள். தளபதி, நம் சேனையில் வலிமை மிக்க அசுரர்களை அனுப்பி எப்படியாவது அந்த கண்ணனை அழித்து வர சொல்லுங்கள். அப்படியே செய்கிறேன் மன்னவா. போங்க. அவன் சாவுமணி கேட்கும் வரை நான் இந்த சிம்மாசனத்தில் ஏற மாட்டேன். இது சத்தியம். பசி அதிகமாக இருக்கிறது. கண்ணக்கையால் வெள்ளி சாப்பிட்டால் தான் சுவையாக இருக்கும். மாடுகளை மேய்க்க செல்வதற்கு தானே காத்திருக்கிறீர்கள்? இல்லை கண்ணா, உன்னை தேடி திரும்புவதற்கு தான் உன்னை பார்த்திருந்தோம். அப்படியா? சரி, வாருங்கள் போகலாம். வீட்டுல சாப்பிடாம போனது என் மனைவிக்கு எவ்வளவு வருத்தம் தெரியுமா? இருக்கத்தானே செய்யும். எம்னா அடிதாண்டா பத்தினி பாத்தியா, வந்தவர் சாப்பிடாம விட்டாருன்னு வருத்தம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். மகிமானா, நான் சொன்னது போல என் மனைவி எப்படி? அட பாவி, கோபப்படாத. அந்த பத்தினிக்கு என்ன நீ செலவைக்க பாத்தியா, அதான் நான் உன்னை பாவினே. உன் மண்டல மூலங்க என் மனைவி உயிரோடு இருக்கா, அவளை சிலைக்கு எனக்கு இருக்கிற உனக்கு பொண்ணுங்க மனசு ஆளா இருக்கிறீங்க. ஒரு ஆம்பளை என்ன வேணா எது வேணா சொல்லி ஏதாவது சொன்னா உயிரோட என்ன நீ மட்டும் சொன்ன போதுமா? நீ பார்த்துக்கிட்டே பாஞ்சாலி பேர் வரத்தான் போறது. வெற்றி பெற்ற. சரி, நான் வாரேன். இந்த பையன் எது இல்லாம உளறிக்கிட்ட போறான சோதனை சாமியாரு எனக்கு ஒரு மகன் பிறப்பான். சரி, நம்ம சோதிச்சு பாய்ச்சிருவோம். நண்பர்களோடு விளையாட போயிருக்கிறான். நான் கோய்ப்பேன் என்று தானே பொய் சொல்கிறாய். நம் மாடுகளை அமைத்து அவனிடம் கொடுத்து அனுப்பி இருக்கிறாய். பல பேர் வழிபுரிய இருந்தும் நம் பாலகனுக்கா இந்த வேலை? சுவாமி, அவனை பற்றி தான் உங்களுக்கு நன்றாக தெரியுமே. அவன் குறும்புத்தனங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும். அவன் குழலோசையை கேட்டால் பசுக்கள் எல்லாமே அவன் பின்னாடியே செல்லும். அதை கூட அவன் விளையாட்டாகத்தான் எடுக்கிறான். அம்மா, கண்ணனும் அவர் நண்பர்களும் காளியம்மா வீட்டிலும் ரேவதி அம்மா வீட்டிலும் வெண்ணையை திருடி தின்று விட்டு பானையை உடைத்து விட்டார்கள். என்ன உளறுகிறாய்? கண்ணன் வெண்ணை திருடினானா? நம் வீட்டில் இல்லாத வெண்ணையின் நெய்யுமா இந்த ஆயுர்பாடிகள் அடுத்தவர் வீட்டில் இருக்கிறது? என்னால் நம்பவே முடியவில்லை. அவர்கள் முறையிட்டதுதான் நான் சொல்கிறேன். வேண்டுமானால் கண்ணனிடமே கேட்டு பாருங்கள். அதுவும் கண்ணனே வந்து விட்டாரே. கண்ணா, ஆமா, வர வர உன் குறும்புத்தனங்கள் அதிகமாகிவிட்டது. ரேவதி வீட்டில் வெண்ணை திருடினாயமே? இல்லையம்மா, யார் சொன்னார்கள்? இதோ மாதவனிடம் அவள் தான் முறையிட்டாளாம். மாதவா, நான் வெண்ணை திருடினேன், நீ கண்ணால் பார்த்தாயா? அவர்கள் தான் சொன்னார்கள் நீங்கள் திருடியதாக. அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு வீணாக என் மீது பழிய போடுகிறாயா? நீ திருடி விட்டு என்னை சொல்கிறாயே? ஐயோ கண்ணா, நானா? நான் கணவர கூட திருடினேன். அம்மா, கண்ணா, நான் அவர்கள் வீட்டு பக்கமே போனது கிடையாதம்மா. இவன் வேண்டுமென்றே சொல்கிறான். கண்ணா, நானும் அவன் சொல்வதை நம்பவே இல்லை. இத பார் மாதவா, இனிமேல் கண்ணன் மீது பழி சுமத்தாதே. போ கண்ணா, வாடா சாப்பிடுங்க. அருள்வாயே நீ அருள்வாயே திருவாய் மலர்ந்து அருள்வாயே அருள்வாயே நீ அருள்வாயே திருவாய் மலர்ந்து அருள்வாயே உள்ளத்தில் மூடி அழுத்தேனே தேவா உன்பகம் என்னை அழைத்தாயே தேவா
தாய் மலர்ந்தே அருள்வாயே. எவ்வளவு ஆணவம் இருந்தால் என்னுடைய அரண்மனையில் என்னுடைய எதிரியை புகழ்ந்து பாடுவீர்கள். அண்ணா, தங்கை என்றும் பாராமல் நான் பிறந்த அரண்மனையிலே என்னை சிறை வைத்தார். என் சிசுக்களை அழைத்தால் எங்களை சித்திரவதை செய்கிறாயே, இது மட்டும் உனக்கு நியாயமா? உன் வயிற்று பிறக்கும் குழந்தை என்னை அழைப்பது நியாயம், நான் உன்னை சிறைப்படுத்தியது அநியாயம். உடன் பிறந்து என் உயிருக்கே விளைவிக்க துணிந்த உண்மை என்ன செய்தாலும் தவறாகாது. அவன் தாயிலே மருமகன் பிறந்திருக்கிறான் என்பதை மைத்துனர் அறியவில்லை. என்ன ஆணவம் இருந்தால் என் எதிரிலே என்னையே எதிர்த்து பேசுகிறாயா? மாமனே மருமகனுக்கு எவனாக மாறுவான் என்பதை நீ அறியவில்லையோ? தான் எவன் வருவான் என்பதை தாங்கள் மறந்து விட்டீர்களா? அந்த எவனையும் காலடியிலே விழ வைப்பவன் கஞ்சன் என்பதை நீ அறியவில்லையா? அந்த எவனையே வெல்லும் திறமை வாய்ந்த தாங்கள் தங்கள் உயிருக்கு பயந்து உடன் பிறந்த தங்கை என்றும் பாராமல் அவனை சிறையிலே தள்ளியதும் அல்லாமல் வயிற்றிலே உதித்த 7 குழந்தைகளையும் அழைத்தீர்களே. சம்பளம் தான் உங்களை பரந்தாமன் வழியிலே பழி வாங்கப் போகிறது. என்ன அவனுக்கு இங்கே சுற்றி இங்கே சுற்றி என்ன ஆணவமுடா? சிரிக்கமா செய்கிறாய்? என்னை அடிக்கும் ஒவ்வொரு அடியையும் அந்த பரந்தாமன் தாங்கிக் கொள்வான். இன்று முதல் இவர்களுக்கு உண்ண உணவு எதுவும் கொடுக்க வேண்டாம். அவன் பாதம் படியும் எங்களுக்கு ஆதாரவதற்கு கம்சா உன் ஆணவ வழியும் காண வந்து விட்டது. யார் அழியப் போகிறார்கள் என்பதை பார்த்துக் கொண்டே இரு. முதலில் உன் பரந்தாமன், அதன் பின் காணவில்லையே, பசி அதிகமாக இருக்கிறது. அவன் வந்தால் தான் வெண்ணெய் திருடி தருவான். நான் இனி உங்களோட வரமாட்டேன்டா. எதுக்குடா? நம்ம எல்லாரும் கீழே நிற்கிறோம். கண்ணன் வெண்ணெயை எடுத்து சாப்பிட்டு விட்டு அவன் நெற்றில் பட்டதை நமக்கு கொஞ்சம் தருகிறான். நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கொண்டே தான் இருந்தேன். இன்று உன்னை நாங்கள் தூக்கி விடுகிறோம். நீ எடுத்து சாப்பிட்டு விட்டு எங்களுக்கு தந்தால் போதும். சரிதானே? சரி, இது யார் வீட்டில் திருட வேண்டும்? நேற்று மாதம் எங்கள் வீட்டில் வந்து என்னை பற்றி என் அம்மாவிடம் நான் வெண்ணெய் திருடியதாக சொன்னான். வாருங்கள், இன்று நாம் அவன் வீட்டில் தான் திருட வேண்டும். ஓடிவிட வேண்டும். சரி, மேலே போ. ஐயோ, முத்தம்மாள் வந்துவிட்டான். இந்த கண்ணனை அழிப்பதற்காக வலிமை மிக்க அசுரர்களை அனுப்பி இருந்தோமே, அவர்கள் கண்ணனை கொன்றார்களா? அரசே, அவனை அழிக்க சென்ற அசுரர்கள் மாயமாகவும் மர்மமாகவும் கண்ணனை வதம் செய்த போதிலும் கூட அவனை அழிக்க முடியவில்லை. அவர்களும் வாழ்ந்து விட்டார்கள். என்ன மாண்டு விட்டார்களா? மாயா ஜாலந்தற்ற மாவீரர்களெல்லாம் அடைந்து விட்டார்களா? பொடியனுக்கு அவ்வளவு வன்மையா? என் முன்னால் மட்டும் அவன் வந்தால் அவனை இடம் தெரியாமல் ஆக்கி இருப்பேன். தளபதி, நம் படைகளை அனுப்பி ஆயர்வாடியில் உள்ளவர்களை எல்லாம் சித்திரவதை செய்ய சொல்லுங்கள். கோகுலத்தில் உள்ள பாலெல்லாம் என் உடலுக்குள் பட்டவர வேண்டும். மருத்துவர்களை சாட்டையால் அடித்து சித்திரவதை செய்யுங்கள். அறிவான் அந்த ஆயர்வாடி கண்ணன் நீதி கட்ட எண்ணியை
கோபாலன் கிருஷ்ணன் கேடு பிடித்த அந்த பையனுக்கு அவனை பாராட்டும் ஆயிரநாடி மக்கள் எல்லாம் என் காலடியிலே வீழ்ந்து கிடப்பதை கண்டு அவன் பதறட்டும். அவனை கண்டவர்கள், அந்த கல்வனை கண்டவர்கள் உண்டால் வந்த வினை என்று உணரட்டும். ஆயிரவாடியில் இருந்து அவனை விரட்டட்டும். முத்தம்மா நெஞ்சு வலிக்கிறது, தண்ணி கொண்டு வா. ஐயா முத்தம்மா. முத்தம்மா அச்சோ புரி தப்பி போச்சு. ஓ புருஷன் நான் தண்ணி கொண்டு வரதுக்குள்ள இப்படி பொசுக்குன்னு படுத்துக்கிட்டாரே, மூச்சு இல்ல பேச்சு இல்ல, என்னன்னு பாயா? போயிட்டானா? முத்தம்மா உன் புருஷன் செத்தம்மா. நம்ம காதலுக்கு தடையே இல்ல. யோ நல்ல சரியா பாரியா? முத்தம்மா எனக்கு வைத்தியம் கூட தெரியும். என்ன செய்யறது? ஊருக்கு மப்பா ஒப்பாரி வை. அதுக்கு பிறகு இவனை தூக்கி கொண்டு போடுவோம் சுடுகாட்டுல. சனிய ஒளிவான். இவன் கட்டின தாலி அப்படியே நீ அறுத்துரு. அதுக்கு பிறகு நான் கட்டுறேன் உனக்கு தாலி. யோ எதிரியும் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியது இருக்கியா? இப்ப நான் ஒப்பாரி வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அவன் சொந்தக்காரங்க எல்லாரும் ஓடி வருவாங்க. ஓடி வந்து இவ்வளவு நாடும் அவன் சேர்த்து வச்ச செல்வத்தெல்லாம் அங்க மூட்டையா கட்டி தொங்க விட்டுருக்கான். அதனால இப்ப நான் ஒப்பாரி வச்சேன்னா எல்லாரும் வந்து அந்த செல்வத்தை அவங்களே பங்கு போட்டுட்டு போயிருவாங்க. முதல்ல நான் அந்த பொட்டனை தாவத்து கொண்டுட்டு போய் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒப்பாரி வைக்கிறேன். சரி சரி சீக்கிரம் நான் அது அவுக்க நீ அங்க யாராவது வராங்கன்னு பாரு. முத்தம்மா முத்தம்மா முடிஞ்சிருச்சா? சீக்கிரம் சீக்கிரம். யோ எட்டலையா, அது உயிரில பெண் தானே, அது மேல ஏறியா? முத்தம்மா முடிஞ்சிருச்சா? ஒப்பாரி ஒப்பாரி சீக்கிரம் சீக்கிரம். வை வை யாரும் வந்துட போறாரு. என்ன நடந்தது? எதுக்கு அழுதுட்டு இருக்கா இப்போ? ஐயோ மாதவா, இப்பொழுதுதானே என்னுடன் சந்தோஷமாக பேசிக் கொண்டு வந்தாய், அதற்குள் உன் உயிர் போய்விட்டதா? ஐயோ அப்படி பேசாத. ஆண்டாண்டு காலம் அழகு புரண்டாலும் மாண்டார் வருவாரோ இந்த மாநிலத்தில். அளவே அழாத முத்தம்மா. மடப்பயல ஞானமா பேசுற. ஏண்டி படிதாண்டா பத்தி நீ உயிரிடு கல்வி உன்னை பத்தினி என்று நீ பல பேரிடம் சொல்லி புகழ்ந்தேனே. ஆனால் நீ எனக்கு தெரியாம இந்த பையனோட கள்ள உறவு வைத்திருக்கிறார். இரு உன்னை என்ன செய்கிற பாரு. மதிவானா
உன்னை பாராட்ட வேண்டும். சோதிக்க சொன்னாய், உன் சோதனையில் நான் தோற்றுவிட்டேன் அப்பா. மாதவா, அன்னைக்கு நம்ம வீட்டுல எதுக்கு சாப்பிட தெரியுமா? இவன் இருக்கான்ல இவன் கூட பல நாள் பேசிட்டு இருந்தே கண்ணால பாத்துருக்கேன். மதிவானா, இவனை பார்த்தா பயன் என்று சொன்னான். இவன் முட்டம் பிள்ளை இல்லாதவர்களுக்கெல்லாம் பிள்ளை வரவங்களுக்கு சாலையார். அம்மா பத்தினி, நீ நடித்ததெல்லாம் பல நிறைய பாட்டா எழுதுகிற. மதிவானா, மனதில் வைத்துக் கொண்டு விம்புவான் விழுவான் வேல் விழுந்தழுவான் தான் மூலம் தின்பான் சாகிறேன் என்பான் அங்கிலும் குடிய கண்ணால் ஆயிரம் சிந்தையாளை நம்பியோரை நாயிடம் கேளுவான். காதல கல்யாணம் பண்ணிட்டு போற எப்போ நீங்க நல்லா இருப்பிய என்ன கொல்லி போட்டுருங்க. இவளுக்கு மட்டும் தாலி கட்ட சொல்லாங்க. கட்டிய புருஷனுக்கு துரோகம் பண்ண கண்ணாலே பார்த்துட்டு ஏம்மா, உனக்கு தாலி கட்டுறது நல்லது, ஒரு முறை கயிற்றுல தூக்குறதுங்கிறது ரொம்ப நல்லதும்மா. அப்போ உனக்கு ஒரு கும்பிடு, உனக்கு ஒரு கும்பிடு. மாப்பிள்ள அடிக்காத, மாப்பிள்ள கட்டாத இல்லையா? சாமி, எந்த லோகம் செஞ்சு இப்படி எத்தனை குடும்பத்தை கேட்டேன். அரசனை நம்பி புருஷனை கைவிட்டா என்னக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாமோ? அதான் கதி. ஓடி வழியா ஓடி சுவாமி, உன் முகத்தில் வீர துளிவு காணப்படுகிறது. பயந்து துடித்தது போல் உன் பார்வை, பாதம் தடம் புரள்கிறது. காரணம் என்ன? சுவாமி, கண்ணன் மண்ணை தின்கிறான் என்று மைந்தர்கள் சொன்னார்கள். கண்ணனை வாயை திறக்க சொன்னேன், மறுத்தார். கண்டித்தேன், வாயை திறந்தார். சுவாமி, அவன் வாய்க்குள் வைகுண்டத்தை பார்த்தேன். மலைகள், கடல் அனைத்தையுமே பார்த்தேன். சுவாமி, அவன் வாய்க்குள் நான் கண்ட காட்சி என் உடல் அப்படியே நடுங்குகிறது. சுவாமி, கனவு கண்டு விழித்திருக்கிறாய். இதை நினைவில் நடந்ததாக நினைத்து விட்டாய். இல்லை சுவாமி, கனவில்லை. என் கண்ணால் கண்ட உண்மையைத்தான் நான் சொல்லுகிறேன். சுவாமி, கண்ணன் நமக்கு பிள்ளையாக இருப்பானா சுவாமி? யசோதா, என்ன உலகிறாய்? உள்ளத்தில் அளவில்லாத அன்பு அவன் மீது செலுத்துவதாலும் இந்த உலகமே அவன்தான் என்று எண்ணுவதாலும் உன் கண்ணுக்குள் அவன் உலகமாத்தான் தெரியும். சுவாமி, நாரத முனிவரா? சுவாமி, தாங்கள் இந்த ஏழையின் இல்லத்தில் அடியெடுத்து வைத்தமைக்கு நாங்கள் என்னதவும் செய்தோம். நந்தகோபாலா, இந்த நாரதன் வந்தமைக்கா இந்த உபசரணைகள்? நான் உன் இல்லத்திற்கு வருவதற்கு என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? பிரம்மபுத்திரராகிய தாங்கள் எங்களுக்கு காட்சியளித்தமைக்கு நாங்கள் அல்லவா கொடுத்து வைத்தவர்கள். இந்த திரிலோக சஞ்சாரியான நாரத நாவில் நாராயணா நாராயணா என்று அழைக்கும் அந்த மாயவனே உன்னிடம் மகனாக இருக்கும்போது இந்த நாரதன் எம்மாத்திரம்? நீங்கள் சொல்வது நந்தகோபாலா, உன்னிடம் கண்ணனாக வளர்பவன் ஸ்ரீமன் நாராயணன். சுவாமி, தாங்கள் சொல்வதை கேட்டால் என் உள்ளம் பதறுகிறது. பாரோர் போற்றும் பக்த கோடிகள் வணங்கும் ஆடியவே பள்ளி கொள்ளும் அந்த நாராயணனா எனக்கு மகனாக இருப்பது? ஆமா, கம்சனை வதம் செய்ய தேவகி வயிற்றில் பிறந்து ஆயர்பாடியில் உன் மகன் என்ற பெயரில் வளர்கிறான். சுவாமி, கேட்டீர்களா? சந்தேகமே இல்லை. அவன் செய்யும் ஒவ்வொரு செயல்களை கண்டும் நாம் ஆச்சரியப்பட்டோம். 5 வயதில் அசுரனை வதைத்தான். அவன் குழலோசையால் கோகுலத்தையே ஆட வைத்தான். நாரதர் சொல்வது போல் அவர் நாராயணனே தான். நம் பிள்ளை குறை தீர்க்க கண்ணன் என்ற பெயரில் நம் இல்லத்திற்கு வந்து நம்மை கலங்க வைத்து விட்டார். யசோதா, திருமால் தீயவனை அழிக்க திரு அவதாரம் எடுத்து விட்டார். அவனை அழிக்கும் நேரம் வந்துவிட்டது. அவனை அழைக்க வந்திருக்கிறேன். அம்மா
மறந்து விட்டாயே கண்ணா. நாராயணா, நாங்கள் என்ன தவம் செய்தோம்? உன்னை எண்ணி அன்பு மகனும் ஐயா ஐயா என்று உன் நாமத்தையே போற்றும் எங்களை அன்னிதந்தை ஆக்கிவிட்டாயே. மாயவா, உன் திருவிளையாடல் எங்களிடமா? நாரதா, நாராயணம் நாராயணம், கண்ண பரமாத்மா, நான் தான் உண்மையை உரைத்தேன். நினைத்தேன் நாரதன் வந்தால் கலகம் ஏற்பட்டு விடுமே. நாராயணா, எந்தாவது ஒரு நாள் வெளியாகக்கூடிய விஷயம் தானே. தாங்கள் விஜயம் செய்ததை மறந்து விட்டீர்களா? ஆயர்பாடியின் வெண்ண ருசி உங்கள் கண்ணையே மறைத்து விட்டதா? ஆட்டை கடித்து மாட்டை கடித்து பின் மனிதனை கடிப்பது போல் கம்சன் தேவர்களையும் தெய்வ அருள் பெற்ற முனிவர்களையும் கொடுமைப்படுத்துகிறான். ஆனால் இன்று அவன் பார்வை கோகுலத்தில் விழுந்து விட்டது. இங்குள்ள பால்களை எல்லாம் அவன் உடலை குளிப்பாட்டுவதற்கு கொண்டு செல்ல வேண்டுமா? சித்திரவதை செய்ய கட்டளை இடுகிறான். காரணம், கண்ணனாகிய தாங்கள் இங்கு இருப்பதால். அவனை அழிக்காவிட்டால் ஆயர்பாடியில் உள்ள இடையர்குலத்தையே அழித்து விடுவான். அவன் அழியும் நேரம் வந்துவிட்டது. இதோ புறப்படுகிறேன். கண்ணா, எனக்கு என்னப்பா சொல்லுகிறாய்? நீ ஆண்டவனாக இருந்தாலும் பிள்ளை பாசத்தை விட்டு விட்டாயே. உன்னை பிடித்து நான் எப்படி அப்பா இருப்பேன்? எப்படி இருப்பேன்? அம்மா, என்றும் நீங்கள் என் தாய்தான். கவலை வேண்டாம். கம்சனை வளைத்து மதுராபுரியில் கரங்கை மலை பொழிய வைக்கிறேன். சென்று வர விடை வரும். நாங்கள் மறுத்தாலும் நிற்கவா போகிறார்? சென்று வா கண்ணா. ஆனால் இந்த ஏழையை மறந்து விடாதே. நந்தகோபாலா, வருந்தாதே. கம்சன் வதம் முடிந்ததும் உங்களை எல்லாம் ஆட்கொள்ள ஐயன் ஆயர்வாடிக்கு வருவார். நாங்கள் வருகிறோம். அரசே, உங்களை காண ஒரு சிறுவன் வந்துள்ளார். யார் அவன்? நான் தான். நீயா? என்னை தெரியவில்லையா மாமனாரே? நான் தான் உங்கள் மருமகன். மருமகன்? நீதான் அந்த கயவனா? பயவன் இல்லை. என் பேர் கண்ணன். கண்ணன்! எதிர்பார்த்தேன் உன்னை. என்றாவது ஒரு நாள் என் எதிரே வருவாய். வந்துவிட்டாய். நான் வைத்த குறி பரவவில்லை. உன் தலையை துண்டிக்கவே என் உள்ளம் துடித்துக் கொண்டிருக்கிறது. நெஞ்சை இறுக்கி பிடித்து விடு. அது நின்று விடப் போகிறது. சிறு பயனே, என் எதிரிலிருந்து பேசும் ஏழைக்குட்டியே, கம்சனை வலிக்கவோ ஆயர்வாடியிலே மறைந்து வாழ்ந்தாய். காயிரம் 7 யானைகளை தூக்கி எறியும் மகனை வளைத்தவன் நான். நீ என் பல் குத்தி எறியும் சிறு நீ என்னை புல் என்றாய். நான் அந்த புல்லை புலனாக்கி அதன் நாணத்தால் உன்னை நடுங்க வைக்கப் போகிறேன். யார் என்று தெரியுமா உனக்கு? காட்டிலே ஆடு மாடு மேய்ப்பவன் நீ. பல நாட்டையே அடக்கி உடைக்கி ஆண்டவன் நான். மாடு மேய்த்தேன், உன் மகனை அடக்கு. ஆடு மேய்த்தேன், உன் அகந்தை அடக்கு. என் குடிமகனான உன் சிரசை அறுக்க. சிறு பயனே, என் சிரசையா அறுக்கப் போகிறாய்? உன்னை சின்ன பொண்ணு மக்களையில் மாயவித்தை படித்திருக்கிறாயா? இப்போதே உன்னை இதே கதையால் அடித்து உன் மண்டையை பிளந்து விடுகிறேன். இங்கே பார் மாமனாரே. மாயவித்தை படித்திருக்கிறாயா? மாயாவியை கொண்டு விட்டோம் என்ற மனதையா உனக்கு? உன்னுடைய மாயா ஜாலங்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் ஒடுங்கப் போகிறது. பரிதாபமா இருக்கிறது மாமனை பற்றி. மாமன் இல்லை, இல்லை, உன் உயிருக்கு ஏமன்.
மலையில் வாழும் தேவகியையும் வசுதேவனையும் தாங்கள் சிறைமிட்ட வேண்டும். நாரதா, இதோ என் அன்னை தந்தையரை சிறை மீட்டு வருகிறேன். தேவர்களே, அன்று நான் உங்களிடம் சொன்னது போல் கம்சன் அழிந்து விட்டான். அவன் கொடூர ஆட்சி மறைந்து விட்டது. இனி இந்த சிம்மாசனத்தில் நல்லாட்சி தொடங்குகிறது. கணபரமாத்மா, தங்கள் கையால் வசுதேவருக்கு முடிசூடி தர்மநீதி நிலைநாட்ட வழி செய்யுங்கள். அரசு முறை